அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் அம்மா பாத். மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வுடையவர்களே, நேற்றைய தினம் நமது உரையில் சமூகம் விழுந்து போவதால் இந்த சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய இழப்புகள், மேலும் மறுமை நாளில் நாம் அடையப் போகிற நஷ்டங்களை பற்றி ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் எந்த சூழலிலும் பிரிந்துவிடக்கூடாது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 159வது வசனம், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷைஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன் இன்னமா அம்ருஹும் இலல்லாஹி தும்ம யுனப்பிஹும் பிமா கானு யஃஅலூன். நபியே, அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் பிரிந்திருப்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளோ லேசாக அல்லாஹ் அதை கருதவில்லை. நேற்று தினம் அந்த வசனத்தை சொன்னேன். நிச்சயமாக நபியே, உமக்கும் அவர்களுக்கும் யாதொரு சம்பந்தம் கிடையாது. இது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக மறுமை நாளில் இது சம்பந்தமாக விசாரிப்பான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காண்பிக்கிறான். நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தனது விருப்பப்படி பலவாறாக பிரிந்து பல பிரிவினராக ஆகிவிட்டார்களே, அவர்கள் எந்த காரியத்திலும் நபியே உமக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹுடைய தூதருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு முடிவில் அறிவிப்பான். அவர்கள் காரியமெல்லாம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் விலக சொல்லிடுவான், நீங்கள் விலகிருக்க இந்த விஷயத்தில். ஏன்னா நீங்கள் சத்திய மார்க்கத்தோடு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்க. நீங்கள் போதித்த மார்க்கத்தில் எந்த பிரிவும் இல்லை. ஆனால் இவர்கள் மார்க்கத்தின் பேரால் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி என்றால் இவர்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவர்கள் காரியம் என்னிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். கடுமையான கோபத்தில் வார்த்தை. நீங்கள் சம்பந்தம் இல்லை, நீங்கள் போங்க நான் சொல்லணும்ல, நீங்கள் தலையிடுறீங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கலாம் சொல்லணும். இதான் அவசரம். ஆனால் இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், முஸ்லீம்கள் பிரிவுகளுக்கு கணக்கே கிடையாது, கணக்கில்லாத பிரிவினராக மாறிட்டாங்க. அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயம் 53 வசனத்தில் சொல்லுவாங்க, ஃபத்தஹது அம்ரஹும் பைனகும் ஸுஹூரா குல் ஹிஸ்பும் பிமா லதபிகும் ஃபரீஹன். அவர்கள் தங்கள் மார்க்கத்தில் பிரிவுண்டு பல பிரிவுகளாக ஆகிட்டாங்க. ஒரு சமுதாயத்தை எல்லாம் சொல்லிட்டு அவங்க மார்க்க காரியங்களில் மார்க்க காரியத்தில் பிரிஞ்சிருக்காங்க, பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்கள். அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கிறான்னு கேட்டால் அதையும் அல்லாஹ் எல்லாம் சொல்கிறான், கடுமையாக சாடுறான். அப்போ அந்த மார்க்கம் வந்தது நோக்கமே என்ன தெரியுமா? இஸ்லாம் மார்க்கம் வந்தது நோக்கமே ஈமான் கொண்ட பிறகு இதற்கு முன்பாக பகைவர்களாக பிரிந்து கிடந்தவர்கள் ஒரே அணியாக ஒரே உம்மத்தாக மாறி முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக வாழணும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக எடுத்து வாழணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். ஆகையால் தொழுகைகளை ஜமாத்தோடு தொழு மார்க்கம் சொன்னது. ஜமாத் தொழில் வலியுறுத்தலே தோளோடு தோள் நிற்பது, காலோடு கால் சேர்த்து நிற்பது, நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள், இடைவெளி விடாதீர்கள், சைத்தானம் உள்ள வருவான். நீங்கள் இடைவெளி விட்டீங்கன்னா உங்கள் உள்ளங்களுக்குள்ளே எல்லாம் கோணலை ஏற்படுத்திடுவான். கேப் விட்டா என்ன உள்ளங்களுக்கு இது நடக்கா இல்லையா? உள்ளங்களுக்கிடையே கோணலை எல்லாம் ஏற்படுத்திடுவான். அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒற்றுமையாக வாழ்வதை வலியுறுத்தி பேசுது. அதுக்கு அந்த பயிற்சி குலமாகவே தினந்தோறும் பள்ளிவாசலை ஆக்கி வைத்திருக்கிறது. உலகமையாகவும் ஒற்றுமையாக இருக்கிறதை காண்பிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்டுதோறும் ஹஜ்ஜி மாதத்தில் ஹஜ்ஜை நமக்கு கடமையாக்கி என்ன செய்கிறான்? முஸ்லீம்களை ஒன்றுபட்டு வாழும்படி அல்லாஹ் நமக்கு விதியாக்குறான். அங்கே எந்த மாறுபாடும் இல்லை. அங்கே எல்லாரும் ஒன்று போல, என்னுடைய ஆடையெல்லாம் ஒன்று போல இருக்குது. அல்லாஹ் தான் ரப்புங்கிற தேர வேறு வார்த்தை இல்லப்பைக்கு அல்லாஹும் இல்லப்பை இந்த வார்த்தையை தேர வார்த்தை அங்கே வரலை என்றால் முஸ்லீம் சமுதாயம் எப்படி இப்படி பிரிந்து போகிறது? அல்லாஹ் அதை ரசிக்கிறான்னு கேட்டால் இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய சாபம் தான் நம்ம மீது இறங்கும். முஸ்லீம்கள் பிளந்து பிரிந்து போன காரணத்தினால்
அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வசனம், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பலம் குன்றி போவீர்கள், நீங்கள் பலகீனமாயிருவீங்க. அதனால் யார் அல்லாஹுடைய விரோதிகள் இருக்கிறார்களோ உங்களை என்ன செய்வாங்க, அவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் நாவாலும் கரத்தாலும் உங்களை தீண்டுவார்கள். நாவால் கரத்தாலும் அடிப்பாங்க. இன்றைக்கி உலக அளவில் முஸ்லீம்கள் சியா சுன்னா என்று பிரிந்த காரணத்தினால் எவ்வளோ பெரிய இழப்பை இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நல்லா சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்தான். எப்படி சொன்னான் தெரியுமா? முஸ்லீம்கள் 2 சவுர் இணைந்த செங்கல் பின்னி பிணைந்து கட்டப்பட்ட சவுரை போன்று நீங்கள் ஒன்று கொண்டு பலமாக இருக்கணும். ஒரு சவுரை இன்னொரு சவுரை குறுக்க கட்டிட்டா ஒன்னோட ஒன்று துணையாக நின்று பலத்தை காட்டுவது போல அடுக்கப்பட்ட செங்கல்களை போன்று நீங்கள் என்ன செய்ய, பலமாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்தால ஒரு மூமின் கண்ணில் அடிபட்டா மற்றொரு முஸ்லீமின் கண்ணில் வேதனை வெளிப்படுத்துவதை போன்று ஒரு முஸ்லீமுக்கு அடிபட்டால் இன்னொரு முஸ்லீம் தனது வேதனையை வெளிப்படுத்தணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்னா இதாண்ட அடையாளம் அப்படின்னாங்க. அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் சொல்லல, அதே போல் அங்கே அடித்தா இங்கே வலிக்கும். ஆனால் வலிக்கும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை யாரா அடித்தால் இன்னொரு முஸ்லீமுக்கு வலிக்கணும். அதுதான் ஈமான். அது இறை நம்பிக்கை சார்ந்தது. அதனால தான் அல்லாஹ் சொன்னால், நீங்கள்லாம் நரகத்தின் விளிம்பில் இருந்தீங்கப்பா, உங்களை ஈமான் வந்த பிறகு உங்களை சகோதரனாக ஆக்கினோம். அதுலேயும் அல்லாஹ் என்ன சொல்வானா, வத்தஸிம் ஹபில்லாஹி ஜமியா வல தஃபர்ரகு வஸ்குரு நியமத்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பற்றி பிடிங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் அங்கே இடத்துல பேசுவான், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பிரிஞ்சால் நரகத்தின் விளிம்புக்கு போன அந்த படை நிலையை தான் நமக்கு கிடைக்கும் என்றால், எவ்வளோ மார்க்கத்தில் முரணான காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் முஸ்லீம் சமுதாயம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு பதிலாக மோசமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இதில் விளைவு என்ன நடந்தது தெரியுமா? இந்த பிரிவின் காரணமாக நமக்கு கூடுதலாக சில ஹதீஸ்கள் புரிந்திருக்கலாம். ஒரு சாரார் அதை புரியாமல் என்ன செய்யலாம், அதிலேயே அவர்கள் மூழ்கி கிடக்கலாம். நான் வரமாட்டேன், எங்கள் நன்னா தாத்தாலாம் இதில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் அந்த மதத்தை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பின்பற்றினா அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அவங்க ஒரு ஹதீஸை வச்சு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அந்த ஹதீஸ் பலகீனமான இருந்தால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு ஒரு கூலி உண்டு தான் சொன்னான். சரியாக இருந்தால் 2 கூலி, பலகீனமான ஹதீஸ் ஆய்வு பண்ணி ஒரு கூலி தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு. உடனே நம்ம அவனை வேற குராஃபின்றோம். அவன் இதெல்லாம் பின்பற்ற மாட்டான்ப்பா, குராஃபிப்பா. இந்த வார்த்தை முஸ்லீம்கள் வாயில் சர்வ சாதாரணமாக வருது. அதன் விளைவு என்ன ஆகிட்டு தெரியுமா? அன்ன மசாஜித் எல்லாம், பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்குரின்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு பள்ளி எழுப்பும்போது அல்லாஹ்வுக்காக தான் என்ன செய்வாங்க, அதை முறையாக வக்ஃபு செஞ்சு அல்லாஹ்வுக்காக நம்பிக்கை வைத்து தான் என்ன செய்வாங்க, சதக்கத்துல் ஜாரியாவை ஆக்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு கொள்கையை வந்த பிறகு நமக்கு என்ன சொல்லித்தரப்படுன்னு கேட்டால், இங்கே மௌலூது ஓதுவதால் இந்த இதெல்லாம் கோயில், இங்கெல்லாம் போகக்கூடாது, தொழக்கூடாது. என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, வெறுப்பை ஏற்படுத்தி பள்ளியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், அன்ன மசாஜித் இல்லா, பள்ளியெல்லாம் அல்லாஹ்வுக்குரியன்னு சொல்லிட்டான், அல்லாஹ் சட்டம் போட்டுட்டான். நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த பள்ளிவாசல் எல்லாமே என்ன செய்யுது, கோயிலுக்கு சமமாக அங்கே போகக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, இங்கே தொழுகை நடந்துகிட்டு இருக்கும், அப்படியே தாண்டி பார்த்துக்கிட்டே போவான், தொழமாட்டான். அவனுக்குன்னு ஒரு கூடம் கட்டி வச்சுருப்பான், புரியுதா? அப்போல்லாம் என்ன ஆகிட்டுன்னா, ஒரு இனம் மாதிரி பிரிஞ்சிட்டாங்க. இனம் மாதிரி பிரிஞ்சு போய் இந்த பள்ளிவாசலை சுன்னத்துல் ஜமாத் பள்ளிகளை கண்டால் எந்த அளவுக்கு அவங்க மனசில் இவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, டாஸ்மாக் ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறி. டாஸ்மாக் ஒரு முஸ்லீம் வெறுப்பாம்ல, ஒரு முஸ்லீம் வெறுப்பான், அந்த ரேஞ்சுக்கு இந்த பள்ளிவாசல்கிட்ட போகக்கூடாது, இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உண்மை அது, யார் மறுக்கலாம் முடியாது. யார் பண்ணி நான் கோபத்தில் பேசலை, நடந்த உண்மை. தோளோடு தோல் நிற்க வேண்டிய சமுதாயம், எஃகு அல்லாஹ் சொல்ல, எஃகு போல எஃகை போன்று வார்த்து நில்லுங்க, அணி சேர்த்து நில்லுங்கன்னு சொன்ன சமுதாயம் எப்படியா போச்சுன்னா, பள்ளி வாசல்களே பிளந்து சிதறி போச்சு. அதன் விளைவாக ஜாமியா, அந்த காலத்தில் 5 வக்து தொழுகை பள்ளி எல்லா பக்கமும் இருக்கும், ஆனால் குத்துபா பள்ளின்னு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஜாமியா பள்ளி ஒன்றே ஒன்று வச்சுருவோம். எதுக்கு தெரியுமா? மற்ற வக்தில் நீங்கள் தொழுதுக்கிடுங்க, ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் ஊரே ஒன்றா திரண்டும். ஊரே ஒன்று திரண்டு, அது மிகப்பெரிய சமூக ஒற்றுமையாக இருந்துச்சு. எதற்காக அப்படின்னா, அந்த மக்களுடைய நிறை குறைகளை எல்லாம் அந்த ஜமாத் அன்னைக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, ஜமாத்துக்குள்ள பிரச்சனைகள் எழுந்து பேசுவாங்க. இந்த சிஸ்டமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். சமூக வாழ்க்கைக்கு ஒற்றுமையின் காரணமாக
ஆனால் என்ன செஞ்சோன்னா காலப்போக்கில் இதெல்லாம் உடச்சி சிதறி தெருக்கு தெரு என்ன செஞ்சிட்டோம் நமக்கு இஸ்லாத்தை வேறு கோணத்தில் சொல்லி கொடுத்து நம்ம மட்டும்தான் கரெக்டாக இருக்கோம், மற்ற எல்லாமே தப்பாக இருக்கான், வேறு எவனுமே சொர்க்கம் போக மாட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடையார்களே, மோசமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் அறியாமைனால் தகப்பனார் வந்து சுன்னத்துல் ஜமாத்தில் இருப்பார், தாய் இருப்பாங்க, மௌத்தாயிருவாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இமாம் அங்கே சில பள்ளிகளில் என்ன செய்வாங்க, முரட்டுத்தனமாக பள்ளிவாசி இமாம் தான் தொலை வைப்பாருன்றுவாங்க. சுன்னத்துல் ஜமாத்தில் ஒரு மோசமான பழக்கம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் இறங்கி வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். மோசமான பழக்கம். இவன் வந்து சொல்லுவான், என் தகப்பனாருக்கு நான் தொலை வைக்கிறேன். ஏன்னா மன்னரைக்கு வந்தால் 3 விஷயங்களில் ஒன்று சாலிகான பிள்ளை, அவனுடைய துவா. தன் பிள்ளையை நல்லபடியாக வளர்த்துருந்தா தந்தை ஜனாசால, தாயோடைய ஜனாசால பையன் நின்று தொலை வைப்பான். அவனுக்கு தானாக கண்களில் கண்ணீர் ஓடி வந்துடும். ஆலிம்சா தொலை வைப்பார். அவர் சூறாவும் துவாவான மனநம் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அழுகு இருக்குல்ல, இவன் தான் ஓதுவான். அத்தாவை கிடத்தி போட்டுட்டு பாபாவை கிடத்தி போட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டான் வையன், அந்த 2 வினாடியில் அவன் தந்தை அவனை தூக்கி வளர்த்து ஆளாக்கப்பட்ட கஷ்டமெல்லாம் கண்ணுக்கு வந்துடும். உம்மா கொடுத்த பாசமெல்லாம் கண்ணுக்கு வந்துடும். அந்த வாய்ப்பை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த சுன்னத்துல் ஜமாத்காரன் பறிச்சுட்டாங்க. இது உண்மை. பயங்கர சண்டை நடக்கும். உங்களுக்குலாம் என்னெல்லாம் தெரியும், சின்ன பேர் அப்படி விடுமாங்க. இது இஹ்லாஸ் சம்பந்தப்பட்டது. அந்த துவாவை மனசில் தமிழில் கூட ஓதலாம், மார்க்கத்தை எந்த தடையும் கிடையாது. அல்ஹம்து சூராவை தவிர பாக்கி எல்லாருமே தமிழில் கூட ஓதிக்கலாம், எந்த தடையும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணாங்க, இவங்க மல்லு கெட்ட ஒரு கட்டத்தில் இது ஒரு பகையாக மாறி பள்ளிவாசல் நாங்கள் தான் தொலை வைப்போம் அப்படின்னு இவங்க தொலை வச்சுருவாங்க. யார்? சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்கள் தொலை வச்சுட்டு இவங்க இதை கூட்டுதுவா நம்ம சகோதரர்கள் ஓத மாட்டாங்க, அவங்க புட்டிச்சு வச்சு ஓதுவாங்க. புட்டிச்சு வச்சு பார்த்தியான்னு சொல்லி இப்போ ஜனாசா விட மாட்டாங்க, பிடிச்சி விடுவாங்க, சுற்றி நின்றுக்கிறது. சரி இவனு பேசாமல் நிற்பான். எடுத்துகிட்டு போய் ஜனாசாவை கொண்டு போய் அந்த இமாம் தொலை வச்சு சரியில்லை, நான் தொலை வைக்கணும்னு சொல்லி மையாவாடிக்கு வெளியே வச்சு 2வது தொழுகை நடக்கா இல்லையா? நீ இல்லை மறுக்க முடியுமா? 2வது தொழுகை. அப்படி இல்லைன்னா சில கட்டங்களில் ஒரு ஜனாசாவுக்கு சங்கரன் கோயிலில் நான் போயிருக்கேன். ஒரு சுன்னத்துல் ஜமாத்தை தப்லீகை சேர்ந்த சகோதரர் மவுத்தாயிட்டார். நல்ல பேணுதலான தொழுகையாளி அவரை எந்த சிறுக்கையும் நாங்கள் பார்க்கல. ஜனாசாவுக்கு போயிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 பையங்க தொழாமல் செவுத்து மேலே காலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். முன்னாடி பள்ளி தொழுகை நடக்கு, இந்த பக்கம் பின்னாடி செவுறு இருக்குது, ஒத்த காலை வச்சுக்கிட்டு செவுத்துல ஜாத்திட்டு யாருமே தொழலை. 25 பையங்க நிற்கிறான். ஆனால் ஜனாசாவுக்கு வந்திருக்காங்க. தொழுது முடிச்சுட்டு நான் ஜனாசா தொழுது முடிஞ்சேன்னா ஜனாசா பின்தொடர்ந்து அடக்கத்துக்காக போகிற போது அந்த பையங்க என்கிட்ட வழிமறித்து கேட்குறான், அண்ணன் நீங்கள் வந்து கொள்கை சகோதரர் என்ன கேட்க சொல்கிறான். கொள்கை சகோதரர் நீங்கள் எப்படி இந்த இமாம் பின்னாடி நின்று தொழலாம்? நான் தொலை போனேன் எதுக்கு? நான் இதோட போனேன் எதுக்கு? யாருக்கு தொலை போனேன்? ஒரு சகோதரர் நம்மோட பூமியில் வாழ்ந்தவன், லா இலாஹ இல்லல்லான்னு வாங்க சொன்னால் சாட்டி சொல்ல பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ருக்கு விரைந்து ஓடுனவன், தொழாத ஒரு கூட்டத்தை தெருவாக போய் தொலைவாடான்னு சொல்லி கூப்பிட வந்தவன். அந்த அக்கீதால 1000 பிரச்சனை நமக்கு இருக்கிறான். அந்த சகோதரன் மௌத்துக்கு வந்திருக்க, அந்த பள்ளிவாசல் இமாம் வந்து மௌலுது ஓதிட்டார் என்பதற்காக இந்த ஜனாசா தொழுகை எப்படி நீங்கள் கலந்துக்கிடலாம்னு சொல்லி 25 பேர் தொழாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு முஸ்லீம்ங்க செய்கிற கடைசி கடமை. நம்ம கூட சமகாலத்தில் வாழ்ந்திருப்பார். ஏன் சில நேரங்கள் அவர்கிட்ட கூட 500-1000 ரூபா நன்கொடை கூட என்ன வாங்கியிருப்பானுங்க. நம்மளும் சரி, யாராக இருந்தாலும் சரி தான். எல்லாம் யோசித்து பாருங்க. அவர் ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாதவர்களுக்கு துர்பாக்கிய நிலையை கொள்கைங்கிற பேரில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டாங்க. ஒருத்தர் வந்து தன் தந்தையோட ஜனாசாவுக்கு தொலை வைக்க கலந்துக்கிட மாட்டேன்ட்டான். இமாம் வந்து சுன்னத்துல் ஜமா அவர் மௌலுது ஓதுவார்னு சொல்லி பின்னாடியே நின்றுட்டான். கடைசியில் தந்தைக்கு தொலை வைக்கல, கபூரில் அடக்கம் பண்ண பிறகு தனியாக நின்று தொழுது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவர் கேட்ட துவா செல்லாது. எந்த அளவுக்கு போயிடுச்சு, பிரிவினை போச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து லேசாக நம்ம நினைச்சுக்கிட்டோம். நம்ம அக்கீதால கரெக்டு சொல்லி என்னங்க மெயின் அக்கீதா என்ன தெரியுமா? இந்த மெயின் அக்கீதாவே இந்த உலகம் ஒரு திசையில் இருக்கும், அல்லாஹும் அவனோட தூதரும் திருக்குறான் ஏந்திய சமுதாயம் தனியாக ஒரு மொத்தமாக ஒரு டீமாக நிற்கும். இதுதான் மெயின் அக்கீதா. மகசரில் வந்து வலது புறத்தா இடது நல்ல சர்மாரியே பிரிப்பான். அப்படி அப்போ மூமின்கள் தான் வலது பக்கம் நிற்பாங்க. ஆனால் யாரோட கொண்டு நம்ம நிறுத்திட்டோம் அவங்கள? யூத நசராணிகள் முஸ்லிக்குகள் ரேஞ்சுக்கு நம்ம பார்த்து முஸ்லீம்களுக்குள்ளேயே பகை. இவர்களோ சரி வெளிநாட்டில் போய் சில ஹதீஸில் சரியான ஹதீஸ்னு படிச்சுட்டு வந்துட்டான்.
படிச்சுட்டு வந்து பள்ளியில் வந்து தொலை வந்தால் விரல் ஆட்டினா எட்டி பிடிச்சி விரலை உடைக்கிறது. இன்னும் இவங்க மாறி மாறி விரலை பிடிச்சி எட்டி பிடிச்சி உடைச்சிருது. இல்லைன்னா சண்டை போட்டு அவன் தொலையில் தப்பி போடாமல் தொழுதான்னு சொல்லி தலையில் பின்னால் கூட அவன் தொப்பியை போட்டு ஒரே அவனுக்கு தொழும்போது டிஸ்டர்ப் பண்ணலாமா? அவன் அல்லாவோட ஈசான் என்ற நிலையில் அல்லாவோட பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் பொருள். அதுக்கு அல்லாஹ் பார்க்கிறான் அல்லது அல்லாஹ் இவனை பார்க்கிறான் அடிப்படையில் ஈசான் என்ற நிலை, தொழுகை நிலை. பின்னாலும் தொப்பியை கொண்டு அமுத்துறது. இப்படி இல்லைன்னா இங்கே வரலாற்றுங்க வராதிங்களே, எஞ்சி போங்களே. இல்லை துவா செய்யும்போது எஞ்சி போகிறீங்க, எல்லாம் உட்காந்து துவா செய்யுங்களே. சண்டை 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 அல்லாவே சண்டை. நீ கற்பனையே செய்ய முடியல. அல்லாவுடைய ஆலயத்தில் வணக்கத்துரிய அல்லாவை தவிர யாருன்னு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு வாங்க சொன்னோன்னு ஒன்றா குழும்பி வந்தவங்க அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சாட்டி சொல்லும்போது எங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சிது, உனக்கு இந்த ஹதீஸ், சண்டையை போட்டுட்டு பிரிஞ்சானு எந்த அளவுக்கு பிரிஞ்சிட்டான் அப்படின்னா, நாட்டில் சிஏஏ என்ஆர்சி போராட்டம் வாழ முடியுமா முடியாதான்னு ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்துட்டான். முஸ்லீம்கள் வாழ்வுரிமை இந்தியாவில் கேள்வியாக மாறிட்டு இந்த லைனில் அப்போ கூட 2 பேரும் ஒன்று சேரல. வல்லாய். ஆனால் நம்ம குற்றவாளி இல்லை, எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டோம். நாம் ஒரு உபதேசம் இங்கே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தகுதியாகிக்கணும். முதல்ல நம்மளோட சரி இருந்தால் தப்பு தான் திருத்திக்கிடுவோம். வல்லாய் நம்ம 2 பக்கம் கலந்துக்கிட்டோம். ஆனால் இந்த 2 பேரும் சேர மாட்டேன்னாங்க. தனித்தனியாக 2 ஜமாத்தாக இருந்து பிரித்து மக்களை பிளந்து எடுத்து கொண்டு போனாங்க. அல்லாஹ்வின் பாதையில் இது சரியா குற்றவாளியா? அல்லாஹ்வின் பாதையில் குற்றவாளி தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து வரும், வாழ்விடமே கேள்வியாகுது நாட்டில். அப்படிங்கும் போது கூட நாங்கள் சேர மாட்டோம், நாங்கள் தனியாக தான் நிற்போம். இதில் வேறு பதில் எப்படி சொல்லுதுன்னா, அது அவங்களாம் குராபி. அவங்க துவா செஞ்சு அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கிடுவோம்? என்னமோ இவன் அல்லாஹ் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி. நாங்கள் கேட்டால் நாங்கள் ஏகத்துவம் நாங்கள் சொன்னால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். இதெல்லாம் பொய்யான வாதங்களை வச்சு மக்கள் உள்ளத்தில் பகையும் குரோதம். ஒரு வீட்டுக்குள்ளே தகப்பனார் சுன்னத்துல் ஜமாத்து, பையன் தௌஹீத் ஜமாத்து அல்லது தௌஹீத் கொள்கையில் இருக்கான், பேசிக்கிறது இல்லை, முறைச்சிக்கிறது, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை. தாய் கடந்து 2 பக்கம் பேரண்ட்ஸ் பண்ணி அம்மா கடந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. வாப்பா பக்கம் நிற்கிறதா, மகன் மட்டும் நிற்கிறதா? இல்லை சாப்பிடல, வாப்பா இப்படி தான்டா. வீட்டிலே நிம்மதி போகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இது எங்கே போய் விடுறதுன்னா, முஸ்லிக்குகளும் ஆரம்ப கட்ட முஸ்லீம்களும் வீடுகளில் மோதி அந்த காலத்தில் மோதிக்கிட்டாங்களே. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஈமான் கொண்ட பிறகு முஸ்லிக்கும் தந்தை மகன் மூமின் வீட்டுக்குள்ளே மோதல் இருந்ததில்ல, அந்த சம்பவங்களை கொண்டு இந்த வீட்டில் திணிக்கிறது. எங்கே சுன்னத்துல் ஜமாத்து தந்தை தௌஹீத் கொள்கையில் உள்ள மகன் வீட்டில் இந்த பிரச்சனையை மோத விட்டு, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நினச்சிக்கிடாதீங்க. அல்லாஹ் வண்டியார்களே, நீங்கள் புரியுதோ இல்லையா? யூடியூப்பில் இது போவோம். யூடியூப்பில் எவ்வளோ இது கமெண்ட்ஸ் வரும் பாருங்கள். வல்லாய் உள்ளங்களில் பகையும் குரோதமும் வளர்ந்துட்டு, ஒரு முஸ்லீம் என்றாலே இலக்குடையவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒற்றை இலக்குடையவர்கள். அது ஒன்றுபட்டு ஷைத்தானையும் ஷைத்தானுடைய தோழர்களான விரோதிகளையும் சந்திக்க இந்த பூமியில் சந்திக்கணும். மறுமையில சொர்க்கத்துக்கு தயாராகக்கூடிய கூட்டம். ஆனால் என்ன ஆயிட்டுன்னா, இந்த பிளவு அல்லாஹ் சொல்ல, மார்க்கத்தின் பேரால் பலவாறாக நீ பிரிந்து போயிட்டீங்க, உங்கள் காரியம் ஏண்டதாக இருக்கு, நபியை நீங்கள் விலகி கெடுங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா அல்லாஹ் செங்கலை போல இணைஞ்சு இல்லைங்கப்பான்னு சொன்னான். ஒருத்தன் கண்டு அடிபட்டா மக்களும் கண்டு அடி வேதனை வருங்க. முஸ்லீம்கள் அடையாளம் என்ன சொல்லுச்சு? யார் கையால் யாருடைய நாவாலும் கரத்தாலும் பிறர் பாதுகாக்கப்படுகிறாரோ அவன் தான் சிறந்த முஸ்லீம். முஸ்லீம் அடையாளம் என்ன சொல்லுச்சு? முஸ்லீம் முன்ன நின்று தீமைகளை தடுக்கக்கூடியவனாக இருக்கணும், நல்லறங்களை செய்யக்கூடியவன், நாவால் கரத்தால் பிறர் பாதுகாக்கணும், அவன் தான் சிறந்த முஸ்லீம். அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு படைக்கவன் சிறந்த முஸ்லீம் அல்ல. முஸ்லீம் எப்படி இருக்குன்னா, அடுத்த விட்டு பசியை நீப்பா. இப்படியெல்லாம் முஸ்லீம்களுக்கு இலக்கணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் முஸ்லீம் என்றாலே இன்னைக்கு பாருங்க, சங்கிகள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காம பாருங்க. எங்கள் தலைவர், நம்ம நாட்டுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா அறிவாளித்தனமாக இஸ்ரேல் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இந்த துளுக்கணு அடிச்சுட்டு வெட்டிட்டு ஒருத்தன் குண்டை போட்டு சாவுதானுங்க. அப்போ எங்கள் தலைவர் எடுத்த முடிவு கரெக்டு தானே, இந்தியாவை பத்திரமா பாதுகாத்துட்டாருன்னு சொல்லக்கூடிய வெக்கமா இல்லையா நமக்கு? நமக்கு எவ்வளவு கேவலமான செயலை நம்ம முஸ்லீம்கள் செஞ்சுட்டு அழிவு யாருக்குள்ளேன்னு பார்த்தா மோதல் கடைசியில் அவன் 2 குண்டை போட்டு விலகிட்டான். அப்புறம் அடி ஃபுல்லாக நமக்குள்ள. ஏன்னா யூத நஸ்ரானிக்கு துணை போகிறான். அவனுடைய பாதுகாப்பு எல்லா செட்டப்பும் என்ன செய்யுது? பேஸ்மெண்ட் ஃபுல்லாக ராணுவ மிலிட்ரி பேஸ்மெண்ட் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா முஸ்லீம்கள் நாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். அப்போ அங்கே தான் அடிக்க முடியும், வேறு வழி கிடையாது. அவனை அடிக்கலைன்னா இவங்க தப்ப முடியாது, ஈரான் தப்ப முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள்.
ஒரு அறிவாளி, ஒரு சிறந்த இந்த இந்த மார்க்கத்தின் முஸ்லீம் உம்மத்தின் தலைவராக நீங்கள் நம்ம செயல்பட முடியல. கொமேனியுடைய உரையை நான் தமிழாக்க நான் குரூப்பில் போட்டிருக்கேன், நீ பாருங்க. சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார். நம்ம ஷியா என்ற வெறுப்பு நம்ம மதத்தில் ஏற்றி நல்ல தலைவர் அடையாளம் காணாமல் விட்டுட்டோம். அவர் சொல்கிறாரு, நாம் பலசாலியான இருக்க வேண்டிய சமுதாயம் நம்முடைய பிரிவுகளால் பிளவுகளால் பிறட்ட கையேந்தி நம்ம நிற்கும். நம்ம பல நாடுகளாக இருந்தாலும் பல நாட்டு வளங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கொண்டு வலிமையாக ஆயிருக்கலாம், முடியாமல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் வேதனையோடு பேசுகிறத இன்னைக்கு அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி போடுறாங்க. சிறந்த தலைவராகி கொண்டு அவர் என்ன சொல்றார், முஸ்லீம் உம்மத்து தான் பேசுகிறாரு, சன்னி ஷியான்னு அவர் பேசலை. இன்னொரு படி மேலே போய் காஷ்மீருக்கு வந்து சன்னி ஷியா முஸ்லீம்களுக்கிடையே இந்த பிளவை ஒன்றுபடுத்தி ஒரு ஒருமைப்பாடு ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. சன்னி முஸ்லீம்களுக்குள்ள பிளவு இருந்தது காஷ்மீரில், அதை ஒருமைப்படுத்தி பேசிட்டு போனவர் தான் யார்? கொமேனி. தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அப்படி பேசக்கூடிய தலைவர்களே இல்லை. ஆனால் ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரு. அல்லாஹ் அவருடைய என்ன செஞ்சுட்டான், இந்த பூமியில் இந்த பூமி இதுக்கு தகுதி கிடையாது, நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டான். சுகதா நீங்களாம் சாக வேண்டாம், ஷஹீது அந்தஸ்துக்கு வாங்கன்னு நல்லா கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த உம்மத்தை திருந்தணும். முஸ்லீம் நான் சொல்ல முதல்ல லோக்கல்ல ஒரு முஸ்லீமை வந்து நான் அக்கீதால நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்வன் பார்க்குற பாதையை போல நீக்கிட்டு களிமா சொன்னலாம் முஸ்லீம் தாண்டா. என்ன கேளுங்க, ஒரே ஒரு செய்தி நிறைவு செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா? மறுமை நாள் அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய தூதர் ஷஃபாஅத்துக்காக வருவாங்க. மக்களில் சில தண்டிக்கப்பட்ட முஸ்லீம்கள் பலர் நரகத்தில் விழுந்துருவாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அவங்க ஷஃபாஅத் பரிந்துரை செய்கிற அனுமதி தருவான். முகம்மதே தலையை சுஜூது செய்வீராக அனுமதி கொடுப்பான். நீண்ட நேரம் அல்லாஹ் நாடியதும் அல்லாஹுடைய தூதர் சுஜூதிலே இருப்பார்கள். பிறகு முகம்மதை தலையை உயர்த்துவீராக அல்லாஹ் சொல்லுவான். அப்போ தலையை உயர்த்துவார்கள். முகம்மதே என்னிடத்தில் வேண்டுவீராக சொல்லுவான். அப்போ அல்லாஹுடைய தூதர் கேட்போம், இறைவா யார் பேரித்தும் அளவு நன்மை செய்தால் அவரை நரகத்தை விட்டு வெளியேற்று, யார் அணு அளவு நன்மை செய்தார் அவரையும் நரகத்தை விட்டு வெளியேற்று. அப்புறம் அல்லாஹ் வெளியேற்றிட்டே இருப்பான். பின்னர் கடைசியாக சொல்லுவாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார் அவரையும் வெளியேற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், முகம்மதே நல்லா கவனிச்சுக்கிடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யாரெல்லாம் உறுதியாக சொன்னாரோ, அல்லாஹ் தான் வணக்கத்து என்று சொன்னாரோ அவரையும் நரகத்தை விட்டு வெளியேற்றுன்னு அவங்க சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், முகம்மதே உங்கள் எல்லை முடிந்து விட்டது, இனி என்னுடைய விதிமா. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவங்க அல்லாஹ் நரகத்தை விட்டு வெளியேற்றும். அப்போ அந்த கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை மனசில் கொண்டவன் ஷிர்க் இணை வைக்காத நிலையில் ஒரு முஸ்லீமாக இருந்தான். சுன்னத் ஜமாத், அந்த ஜமாத், ஷியா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கட்டத்தில் அவன் இத்தக்குள்ள அல்லாஹ்வை பயந்துட்டான், அப்படி வாழ்ந்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை சாட்சி சொல்லக்கூடியதாக வாழ்ந்தார். அவன் உள்ளத்தில் முஸ்லீம் சமுதாயம் ஒன்று சேரணும், என்னைக்காவது பலமாக சேர்ந்து நம்ம நிற்கணும். யூதர்கள் நஸ்ரானிகள் இந்த முஸ்ரிக்குகளுடைய எதிரையை தாக்கு பிடிக்கணும்னா நம்ம பலமாக இருக்கணும் மனசில் யார் நினைக்கிறாரோ அவர் கலிமாவுக்கு சாட்சி சொன்னவர் தான், அவர் சகாதத்துக்கு சாட்சி சொன்னவர் தான். இதை நாம் சரி செய்யல. அல்லாஹ் சொல்லலாம், எந்த ஒரு சமுதாயம் தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு தீமையை நாடினால் அதை தடுப்பார் எவரும் கிடையாது. அப்படின்னு தெரியுமா, அடி விடப்போன்னு அர்த்தம். நம்ம சமுதாயமாக மாறி திருந்தி விடுவோம். இன்னும் பெருமை அடிப்பது, நான் தான் ஏகத்துவ கொள்கை, நாங்கள் தான் சொர்க்கம், அவங்கெல்லாம் குராபி, அவன்லாம் பாத்தியாவதுவன், மழுத்துருவன், நரகத்துக்கு போவான் என்றெல்லாம் யாருக்கு ஃபத்வா கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவரை நம்மை பார்த்து வழிகட்டு கூட்டம்னு சொல்வது, அவங்க நம்மளை பார்த்து இவெல்லாம் வழிகட்டு போயிடுவப்பா, நபியே புறக்கணிக்கிறாங்க, நபியின் சுன்னாவை புறக்கணிக்கிறான் என்று அவனும் வசைப்பாடுவதும் மூமிகளுக்குள்ளே அசிங்கமாக இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம செய்யணும், பாதுகாக்கட்டும். சிறந்த அறிவாளிகளாக இருந்த அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிறந்த அறிவாளிகளாக இருங்க. முஸ்லீம்களுடைய பகையும் குரோதத்தை வளர்த்துறாங்க. அல்லாஹ் நேசிக்கவே இல்லை. யார் உள்ளத்தில் ஏகத்துவ கொள்கை தருவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ் நான் நினைச்சாலும் வராது. அல்லாஹ் நாடினால் அந்த உள்ளத்தில் அந்த ஏகத்துவ கொள்கை வரும். அதை விளக்க அதை ஒரே ஒரு செய்தி, முக்கியமான செய்தி சொல்கிறேன். ஈஸியாக முஸ்லீமை நம்ம திட்டம்ல, ஒரு நபித்தோழர் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையான மனிதர். அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துருமா. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க, அவ்வளவு ஜாலியான அவர். ஆனால் அவர்கிட்ட கெட்ட பழக்கம்னு அப்பப்போ தெரியாமல் குடிச்சிருவார். குடிச்ச ஷார்ட்டை அடி வாங்குவார், ஷார்ட் அடி வாங்கிட்டே இருப்பார். இதே போல் ஒரு இடம் குடிச்சிட்டு ஷார்ட் அடி வாங்குறாரு. அப்போ சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அடி அவரை ஷார்ட்டையால் அடிக்கும்போது சொல்கிறாங்க, சைத்தானே நீ திருந்த மாட்டியான்னு சொல்லி அடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு கண்ணு சிவந்துட்டு, கோவத்தில் கண்ணு சிவந்துட்டு, ஷார்ட்டே அடிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்வனை நீ சைத்தானு எப்படி சொல்லலாம்னு அல்லாஹ்வுடைய கோவப்பட்டான். புரியுதா? இப்போ புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை எவ்வளோ வேல்யூவானது புரியுதா?
அவரை நீங்கள் சைத்தான் நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஏன் முன்னாடி ஒரு நபி இருக்கும்போது நீங்கள் சொல்றீங்களா? அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் இறைவா அவரை நல்வழிப்படுத்தி நீங்கள் தண்டிங்க, ஆனால் நீ சைத்தான் நீ அணிந்து போவான்னு சொல்லக்கூடாது. ஒரு மூமின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சைத்தானுக்கு விரோதமான எதிரான கொள்கை. அதனால எந்த முஸ்லீமும் ஒருபோது சைத்தான் ஆக மாட்டான். ஏன்னா ஏகத்துவம் உள்ள இருக்கிற வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை பலப்படுத்துவான். எப்போ தெரியுமா? நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான். பிரிந்து விடாதீர்கள் பலம் குன்றி போய், அதான் வசனம். பிரிந்து விடாதீர்கள் பலம் குன்றி போகிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலமான சமுதாயமாக ஆக்கணும். முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் நெஞ்சார தல்வி சகோதரனாய் என்றைக்கு செய்யா சுன்னா, இந்த சுன்னத்து ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, ஏகத்துவம், ஜாக்கு பூக்கு என்ன இருந்து போங்க. ஆனால் முஸ்லீமாக பாருங்க. முஸ்லிமா மட்டும் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பதில் சொன்னா டக்குன்னு ஒன்று திரும்பி பார்ப்போம். யாருக்குமா திரும்புவா? முஸ்லீம் தான் பதில் திரும்புவான். எந்த முஸ்லீம் தான் பதில் சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்லுங்கள். யாருக்கு தெரியுமா? முஸ்லீம்களுக்கு கிடையாது. அது சுன்னா, சியா, தௌஹீது, சுன்னத்து ஜமாத்து, அந்த எந்த ஜமாத்தும் கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான், சகோதரி ஆவாள். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.